இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது மகிஷாசுர மர்தினியோடைய ஆலயம். எங்கே இருக்குன்னா, நாங்கள் இங்கேருந்து திருப்பதி போனோம். அப்போது திருத்தணியிலிருந்து திருப்பதி போகிற மார்க்கத்தில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்படி இல்லைன்னா பொன்பாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேற்க 2 கிலோமீட்டரில் இருக்குது. மத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில். இதோட விசேஷம் என்ன நீங்கள் கேட்கலாம் இல்லையா? இந்த வேப்ப மரத்தோட இலைகளை அங்கே இருக்கிற மகிஷாசுர மர்தினிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ண பிறகு அந்த இலைகள் கசப்பதே இல்லையா. அது ஒரு மருந்தாக செயல்படுகிறது. எப்படி வேப்ப இலையில் இருக்கிற கசப்பை அந்த மகிஷாசுர மர்தினி எடுக்கிறாளோ, அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கிற கவலைகளையும் அல்லது ஏதாவது நம்ம உடம்புல கோளாறோ வியாதியோ அது மாதிரி இருந்தால் அதுக்காக இந்த மகிஷாசுர மர்தினிக்கிட்ட வேண்டினா அதை வகையெல்லாம் எப்படி அந்த கசப்பு இலையை விட்டு போகிறதோ அந்த மாதிரி நம்மளுடைய வியாதிகளும் கவலைகளும் மனசை விட்டு போயிடுறது. ரொம்ப அழகான கோவில் இது. கிட்டத்தட்ட 65 வருஷம் பழசு. சென்னை டு திருப்பதி ரயில்வே லைன் தோணும் போது இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் கட்ட முடியாமல் ஏதோ இடிச்சுட்டே இருந்துதான். ஸோ அந்த தொழிலாளர்கள்லாம் பார்த்தாக்க இது கொஞ்சம் கூட பின்னப்படாமல் 8 கைகளோட இந்த மகிஷாசுர மர்தினி இதோட சிலை கிடச்சிதான். இதோட அதிசயம் என்னன்னா, அவ்வளோ சாந்தம் தவழும் புன்சிரிப்பான முகம். நம்ம பார்த்தோன்னா அவளுக்கு கண் அதுலேருந்து எடுக்கவே முடியல. அவ்வளோ அழகாக இருக்காள் அந்த மகிஷாசுர மர்தினி. அந்த காலத்தில் மகிஷாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட ஏராளமான வரத்தை பெற்றிருந்த ஒரு அரக்கன் இருந்தான். தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி வந்தான். தான் யாராலையும் கொல்லப்படக்கூடாது, ஆனால் ஒரு பெண்ணால் மட்டும் கொல்லப்படலாம் அப்படின்னு, பெண்கள்னால் ரொம்ப சுலபம் அப்படின்னு நினச்சிட்டான் அவன். இந்த மாதிரி வரம் பெற்று அவன் தேவர்களை எல்லாம் துன்புறுத்தினதால் அவனை வதம் பண்ணுறதுக்காக மும்மூர்த்திகளும், அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சேர்ந்து அவனை கொல்வதற்காக பேரொளி கொண்ட ஒரு பெண்ணை படைத்து அவர்களுக்கு தங்கள் சக்தியெல்லாம் அளித்தார்களாம். மற்ற தேவர்களும் தங்களுடைய படை கருவிகளையும் சக்தியும் அவளுக்கு கொடுத்து அவர்களது உதவினார்கள் அப்படிங்கிறத மார்க்கண்டேய புராணம், துர்கா சப்தசதி இதெல்லாம் சொல்லும். அவள் தான் பின்னால் மகிஷாசுரனை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றினார். அதனால அவளுக்கு பேர் மகிஷாசுர மர்தனி அப்படின்னு பேர். இங்கே இருக்கிற அந்த மகிஷாசுர மர்தனி 8 கைகளிலும் சங்கு, சக்கரம், வில், அம்பு, கத்தி, கேட்டயம், திரிசூலம் இதெல்லாம் ஏந்திண்டு 7 கபாலங்கள் கொண்ட மாலையும் பூண்டு 8 அடி உயரத்துக்கு கம்பீரமாக இருந்து அருள் கடாட்சம் புரிகிறா. இந்த அம்பிகையனோட பாதங்களின் கீழே திரிசூலம் குத்த எருமை உருவத்தோடு இருக்கிற மனித முகம் கொண்ட மகிஷாசுரன் 2 கரங்களோடு நின்ற நிலையில் இருக்கான். வலது பக்கம் அவனை துண்டுபடுத்திய எருமத்தலை கீழே கிடக்கு. வாலின் பக்கமாக அன்னையினுடைய வாகனமாகிய சிம்ஹம் அந்த அசுரனை தாக்குறது மாதிரி காட்சி இருக்கிறது. இந்த அம்பிகை புன்சிரிப்பு முகத்தில் தவழ ஈசான மூலையை நோக்கியபடி காட்சி தரா. அதான் நான் முன்னே சொன்ன மாதிரி 1959 இந்த பகுதியில் அரக்கோணத்திற்கும் ரேணுகுண்டாக்கும் உள்ள ரயில் தடத்தை அமைக்கணும் அப்படின்னு முயற்சித்த போது சில பணியாளர்களை மூச்சையாகி கீழே சாஞ்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த பக்கத்துக்கு போகிறாங்களோ ராத்திரி 12 மணி ஆகட்டும், பகல் 12 மணி ஆகட்டும், ஒரு பேரொளி தோன்றி அவர்களெல்லாம் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். இதனால் அதுக்கு பேர் அந்த மத்தூர் மக்கள் எல்லாம் சக்திமேடு அப்படின்னு பெயரிட்டு அந்த பக்கம் போகிறதுக்கே அவர்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது. திரும்பி கடவுளை வேண்டினே சில பணியாளர்கள் அங்கே அந்த பாதையை வெட்டும்போது மகிஷாசுர மர்தினியோட உருவச்சலை குப்புற கவிழ்ந்து மண்ணால் மூடப்பட்டிருந்துதான். அதை எடுத்துன்னு வெளியில் எடுத்துகிட்டு காஞ்சி பரமாச்சாரியார் இருக்காலே மகாபெரிவா அவர்கிட்ட கொண்டு காமிச்சு அங்கே கோவில் கட்டி அந்த அம்மனை பிரதிஷ்டை பண்ணாங்களாம். இங்கே சுற்றி வர பிரகாரத்தில் ஒரு நவகிரக சன்னதியும் பலிபீடம் அதெல்லாம் இருக்குது. பின்னால் ஒரு அழகான குளமும் இருக்குது. அதை தவிர வடப்புறத்தில் பிரகாரத்தில் இருக்கிற மரத்தில் கல்யாணம் வேண்டியும் பிள்ளை வர வேண்டியும் விதவிதமாக கலர் துணிகளாக கட்டி வச்சுக்கிறார்கள். செவ்வாய் அன்று ரொம்ப சிறப்பு வழிபாடு. நவராத்திரிலையும் பங்குனியிலும் இந்த அம்மாவுக்கு திருவிழா நடைபெற்று பலர் வழிபட்டு வேண்டுதல் செய்து அதன் பலன் பல பெறுவதை அங்கே இருக்கிறவர்கள் கண்டிருக்கிறார்கள். இங்கு துர்கைக்கு ராகு கால பூஜை நடைபெறுகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணுற ராகு கால துர்கா பூஜைக்கு ரொம்ப பலன்கள் அதிகமாக, லைக் திருமண தடை நீங்குதல், செவ்வாய் தோஷம் அகலுதல், பீடைகள் விலகுதல், காரிய சித்தி, பகை விலகுதல், இந்த மாதிரி நன்மை எல்லாம் ஏற்படும். எலுமிச்சம்பழங்களை கோர்த்த மாலை இந்த அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். ராகு காலத்தில் துர்கை சன்னதியில் ஒரு வயசான சுமங்கலி பெண்ணுக்கு தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, பூ, இதில் காணிக்கை இதெல்லாம் கொடுத்து வணங்கினாக்க நேரடியாக சுவாசினி உருவத்தில் துர்கா பரமேஸ்வரியை பெற்றுக்கொண்டு அருள் பாலிப்பாள் அப்படிங்கிறது ஐதீகம்.
கசக்காத வேப்பிலை, அம்மன் வசீகர முகத்தோற்றம் இதெல்லாம் காண காண கவர்ந்து இழுக்கிறது. இந்த கோவிலில் உள்ள வேப்ப மரத்தில் இலை கசப்பதே இல்லை. இதில் இருக்கிற கசப்பை அம்மன் ஈர்த்து கொண்டது போல பக்தர்களோட துன்பத்தையும் அவள் ஈர்த்து கொள்வாள் அப்படின்னு இதோட அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சக்கரை பொங்கல், திங்கள் பால் சாதம், செவ்வாய் வெண்பொங்கல், புதன் கதம்ப சாதம், வியாழன் எலுமிச்சம்பழ சாதம், வெள்ளி பால் பாயசம், சனி புளியோதரை, தேங்காய் சாதம் இதெல்லாம் பண்ணிட்டு நெய்வேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா எண்ணிய எண்ணம் விரைவில் இது அழகான மகிஷாசுரமர்தினி கோவிலுக்கு மத்தூரில் நாங்கள் போயிட்டு வந்தது மாதிரி நீங்களும் போய் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அந்த வீடியோவோட நோக்கம். ஜெய ஜெய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யக பர்தினி சைலசுதே.